ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. யாராவது எதுக்காக வராங்கன்ட்டு சும்மா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிஷோர், நீ எதுக்காக ஜிம்முக்கு வர? எதனா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது கொஞ்சம் மனவழி போனோம். அதுக்கப்புறம் ஒரு ஜிம் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு, வீடியோ தான் பார்த்து, அதனால. சூப்பர்பா, தேங்க்யூ. ஜிம்முக்கு வந்து ஒரு 3 நாள் தான் ஆகுது. இவர் எதுக்கு வந்தாருன்னு கேட்கலாம். என் மச்சான் கிஷோர் வரத்தால நான் வரணும். புரியலப்பா, புரியல. என் மச்சான் கிஷோர் வரத்தால நான் வரணும். எதனால அவரை பார்த்து வரீங்க? அவன் வந்து உடம்பு ஏற்றணும் அப்படின்னு சொன்னான். அப்படியா? வேற எதுவும் இல்ல? யாருக்கும் செலவு பண்றதுக்கு இது செலவு பண்ணலாம். யாருக்கும் செலவு பண்ணது ஜிம்முக்காக செலவு பண்ணலான்னு வரீங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே, சூப்பர்பா. ஜிம்முக்கு வரீங்க? உடம்பு ஃபிட்னஸ் பண்ணணும், டைட் பண்ணணும். புரியல? டைட் பண்ணணும், உடம்பு டைட் பண்ணணும், அவ்வளவுதானா? கரெக்டா இருக்கணும், மீடியமா. அதுதான் வரேன். ஓகே, கேட்கலாம் ப்ரோ. ஒரே நிமிஷம் சொல்லுங்க. நீங்க எதுக்காக ஜிம்முக்கு வரீங்க? நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஜிம்முக்கு போனேன் ஆசை. அதுல இருந்து உடம்பு ஃபிட்டா வச்சு நான் ஒரு ஆம்பிஷன் இருந்தேன். நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம ஏரியால ஒரு ஜிம் வருமா வராதான்ட்டு. அந்த டைம்ல பார்த்தா நீங்க கரெக்டா வச்சீங்க, அது நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் போட்டு நல்லா பண்ணிடுது. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தீபா, ஒரே நிமிஷம். நீங்க எதுக்காக ஜிம்முக்கு வரீங்க? ஜிம்முக்கா? ஆக்சுவலி வந்து ஜிம்முக்கு வந்து ஒன் ஆஃப் த ரீசன் வந்து நீயும் கூட. உன்னாலே நான் ஜிம்முக்கு வரேன். விஜய் வந்து ஒரு எங்க ஊர் தான், இவரை பார்த்து தான் வந்து மோட்டிவேஷன் ஆகி இன்ஸ்பயர் ஆகி நான் ஜிம்முக்கு வரேன். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இதை தாண்டி இன்னொரு ரீசன் இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்களோட மைண்ட் செட் என்னன்னா வந்து மணி மணி மணி, அதை நோக்கி தான் எல்லாருமே ஓடுவாங்க. பட் வந்து அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, ஹெல்த். ஓகேவா? அந்த ஹெல்த்தை விட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். மணியை விட ஹெல்த் தான் முக்கியம். இப்போ அது வந்து மணி இல்லாம கூட வாழ்ந்துடலாம், பட் ஹெல்த் இல்லாம வாழ முடியாது. அது இன்னும் போக போக வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா. தம்பி இராடே, நீங்க எதுக்காக ஜிம்முக்கு வரீங்க? ஃபிட்டா இருக்கணும். அப்புறம் இப்ப நிறைய பேர் ஸ்மோக் எல்லாம் பண்றாங்க இந்த வயசுல. அவங்க எல்லாம் தாண்டி நம்ம ஃபிட்டா இருக்கணும். நம்ம உடம்பு நம்ம தான் பாத்துக்கணும். அதுக்குதான் வரேன்.